வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை ரொம்ப சிம்பிளான ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ, துருவன தேங்காய் 1/2 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2 இன்ச், இஞ்சி 1 இன்ச் தோல் நீக்கியது, பூண்டு 2 பல், பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/8 டீஸ்பூன், வெங்காயம் 1 கப், கொத்தமல்லி 1/4 கப், உப்பு தேவையான அளவு, ஒரு கொத்து கருவேப்பிலை. எலும்பில்லாத 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். இந்த மட்டனோட சேர்த்து அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைக்க வேண்டிய ஜாமானும் அரைச்சக்கப்புறமா அதில் சேர்ந்து பிசைஞ்சிக்க வேண்டிய ஜாமானும் தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ அரைக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல பொட்டுக்கடலை அப்புறம் ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முதல்ல பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து முதல்ல பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா பொடி பண்ணக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அரைச்சிக்கலாம். இதோட தேங்காயும் சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல இப்போ அரைச்சி எடுத்துடலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இது நல்லா எல்லாம் அரைஞ்சி வந்தக்கப்புறமா மட்டனை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மட்டனை சேர்த்துட்டு மற்ற ஜாமான்லாம் அரைச்சோன்னா அதில் அரைப்படாமல் அப்படியே முழுசாக நிற்கும். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா உடனே அரையாது, நம்ம சுற்றி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அரைக்கணும். இதோட எந்த தண்ணியோ வேறு எந்த லிக்விடும் சேர்க்காம தான் அரைக்கணும். இதில் நீங்கள் அரைப்படாமல் இன்னும் அப்படியே மட்டன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த வெங்காயத்துலேருந்து விடுற தண்ணியே இதுக்கு போதுமானது. இதே கோலா உருண்டை ரெசிபியை நம்ம நல்லா மட்டனை வேக வச்சுட்டும் அரைக்கலாம். அது வேறு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நம்ம பண்ணுற ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு நம்ம அப்படியே பச்சையாகவே மட்டனை அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நான் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ கோலா உருண்டை செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப கையில் ஒட்டும் அப்படிங்கிறதுனால கையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்க போகிறேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உருண்டை பிடிச்சக்கப்புறமா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ கோலா உருண்டைக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு கறியை பச்சையாகவே அரைச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து உருட்டிக்க போகிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பண்ணிக்க போகிறேன். இதுவே நம்ம கறியை நல்லா வடச்சட்டியில் போட்டு வதக்கி வேக வச்சுட்டு அரைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சக்கப்புறமா அந்த அரிசி மாவில் லைட்டாக தொட்டுட்டு உருட்டி வச்சுட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பொரிச்சு வரும்போதும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த கோலா உருண்டை நல்லா காரமாக சாப்பிட பிடிக்கும்னா அந்த அரிசி மாவோட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடியும் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க. அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் வச்சு அது நல்லா மீடியம் ஹீட் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சுன்னா மேலே எண்ணெய்க்கு மேலே மிதந்து வந்துடும். இந்த மாதிரி மேலே மிதந்துட்டு இருக்கும். அப்படின்னா உள்ள கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் வெளியே. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு கோலா உருண்டை ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்கிற மாதிரி ஒரு கோலா உருண்டை ரெசிபி சீக்கிரமாகவே பார்க்கலாம். அதே மாதிரி கோலா உருண்டை குழம்பும் அடுத்து நான் ரெசிபி போடுறேன். நீங்களும் இந்த கோலா உருண்டை ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.